SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையில் இருந்து சீரடிக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 6 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 20/12/2023 மார்கழி மாதம் 4ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். அதே சமயம் பண விரயங்கள் காணப்பட்டாலும் அதற்கேற்ற வருமானம் வருவது சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக எல்லா காரியத்தையும் முடிக்க வேண்டியதெல்லாம் முடித்து கொடுப்பதற்கு உண்டான இனிமையான சூழ்நிலை மனதிற்கு சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம், அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். பெண்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. அலைச்சல்கள் மட்டும் அதிகமாக இருக்கும். அது ஒரு சமயத்தில் மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி தரும். புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். பதப்பதப்பு எல்லாம் இல்லாமல் நிதானமாக ஆரம்பிப்பது நன்மை தரும். குடும்பத்திற்கு தேவையான ஒரு விஷயத்தை முடித்து கொடுப்பதில் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு தரும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் ஒன்று இன்றிலிருந்து தீர்வது பெரிய அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பெற்றோர் பெரியோருடைய நினைவுகள் மனதில் ஒரு நெருடலை ஏற்படுத்தும். அவர்களிடம் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தேக ஆரோக்கியத்தில் இன்றையிலிருந்து சிறிது கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் அலைச்சல்கள் அதிகமாகலாம். அதே சமயம் உங்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் இன்றிலிருந்து கொடுத்து கொள்வது வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மை தரும். வாகனத்தில் மட்டும் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகம், சந்தோஷம், அனுகூலத்தை தரும். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினை ஆக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பாதிப்பு நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுக்கக்கூடிய காரியத்தில் ஜெயம், தன்னம்பிக்கை, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வதற்குண்டான அமைப்பு, படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய காலகட்டம் காணப்பட்டாலும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் கூடவே கூடாது. குடும்ப விஷயத்தில் விட்டு கொடுப்பது நீங்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலங்கள் காணப்படும். பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் துணைவியரிடத்தில் வாக்குவாதம் வேண்டாம். கோளர் பதிகத்தை தினமும் கேட்பது இன்றிலிருந்து நன்மையான சூழ்நிலை ஏற்படும். வழக்கு போன்ற பிரச்சனையை சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். திடீர் அதிர்ஷ்டம் பெரிய அளவுக்கு நம்மளை கொண்டு செல்லும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். எடுத்த காரிய ஜெயம், மனதிற்கு பிடித்த விஷயங்கள், பல நாட்களாக இருந்த மனக்கசப்பு படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோக நிமித்தமாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. இன்றையிலிருந்து உடற்பயிற்சி செய்வேன் என்று சபதம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அதிக நன்மைகள் காணப்படும். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் ஒன்று தீர்வதற்குண்டான
நல்ல செய்தி மனதை தெளிவுபடுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். தெரியாதனமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபட்டோமே என்று மன வருத்தம் தீரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நாளாக இன்றைய நாள் மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உங்களுடைய அத்தனை ஆசைகளும் வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைவேறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். அப்பாடா, ஏதோ ஒரு பாரம் இறங்கியது என்று இன்றிலிருந்து உணரக்கூடிய காலகட்டம் ஆரம்பிக்கிறது. வார்த்தைகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். இன்று உங்களுக்கு சுபகாரியத்தில் இந்த விஷயம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் ஏற்றங்கள் காணப்படும். பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கைக்கு நீங்கள் முயற்சி எடுப்பது கண்கூடாக பார்க்கலாம். அதற்கு சிறு கடன்கள் பெற்றாலும் அந்த கடன்கள் சந்தோஷ கடன்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். தேக ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி தான் ஒரே தீர்வு என்பதை உணரக்கூடிய நாள். உடற்பயிற்சியை விட்டுவிடாதீர்கள். வரக்கூடிய காலகட்டத்தில் சோம்பல் அதிகமாகும். எனவே சோம்பலை தவிர்த்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்து நன்மைகள் காணப்படும். கண்டிப்பாக சுபகாரிய தடைகள் நிவர்த்தி காணப்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உத்தியோகம் ஏற்றம், தொழில் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் என்று அனுகூலமான அமைப்பு. கண்டிப்பாக தேகாரோக்கியத்திற்கு அதிக உடற்பயிற்சி எடுக்கக்கூடிய நாள் இன்றிலிருந்து ஆரம்பிப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான அனுகூலமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் நல்ல செய்தி. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.